ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத விஷயம் வந்து அந்த 10 வயசு கோயம்புத்தூரில் 10 வயசு மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை தான். அதை வந்து கேட்கும்போதே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருக்கும் அந்த அந்த நேரத்தில். 10 வயசு குழந்தைக்கு வந்து என்னதான் அந்த உடம்புல என்னதான் இருக்கும், ஒரு ஆர்கன் கூட முழுசாக டெவலப் ஆகிருக்காது. அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணுறானே, அந்த காமுகம் வக்கரன் எப்படி சொல்லி திட்டுறதுனே தெரிலிங்க. எத்தனையோ குழந்தைங்கள வந்து அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. எவ்வளோதான் வீடியோ போட்டாலும், எவ்வளோதான் விழிப்புணர்வு பண்ணாலும் தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்குது. பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பே கிடையாதுங்க. அந்த குழந்தை வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு நம்பி தானே போச்சு. அப்போ கூட அவனுக்கு அந்த ஈவி இறக்கம் இல்லை பாருங்க. ஐயோ, இந்த குழந்தை சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னேன்னு நம்ம கூட நம்பி வந்துச்சே அப்படின்ற ஈவி இறக்கமே சுத்தமாக இல்லைங்க அவனுக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய வாயை ஒடிச்சு எலும்பை நொறுக்கி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சங்கட்டமாக இருக்குதுங்க. பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு நரகங்க. உலகம் கிடையாது, நரகம். நரகம் கூட இவ்வளோ கொடுமையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நரகம் கூட நல்லா இருக்கும் போல இருக்குது. இவ்வளோ கொடூரத்தை வந்து அந்த குழந்தை அனுபவிச்சுட்டு அது சாவணும். இந்த பூமியில் வந்து பிறந்து அந்த குழந்தை வந்து எப்படி தேவதை மாதிரி இருக்க வேண்டிய குழந்தை இப்படி நரகத்தில் மாட்டிக்கின்னு இந்த மாதிரி காமுகங்கிட்ட மாட்டிக்கின்னு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க வந்து எப்படி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து ஆறுதல் தெரிவிக்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோடைய அம்மாவை வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. ட்ரக்ஸுக்கு அடிமையானாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுக்கல, நீ வந்து ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா உன் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அவங்களுக்கு வந்து தெரியுமா, ஒரு 10 வயசு பொண்ணு வந்து குழந்தைய வந்து விளையாட விட்றாங்க, லீவ் விட்டுருக்காங்க, விளையாட விட்றாங்க, சரிங்களா? பாதுகாக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. பார்த்துட்டு போயிருப்பாங்க. சரி, விளையாடின்னு தானே இருக்குது குழந்தை, கொஞ்சம் நேரம் கழித்து வீடு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவை வந்து அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரிலாம் ஆகும்னு யாருன்னா கனவு கண்டாங்களா, இல்லை யாருக்குன்னா தெரியுமா முன்னாடியே? இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. ட்ரக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா யாருமே அதெல்லாம் பார்க்காம ஒருத்தரை பற்றி எப்படி நம்ம தப்பாக சொல்ல முடியும் சொல்லுங்கள்? பக்கத்துலேயே அது வச்சுருந்தா கூட அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சொல்லணும். நம்மளே வந்து சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த குழந்தைய ஏற்கனவே அந்த குழந்தைய இழந்து அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அவங்கள வந்து இன்னும் மேற்கொண்டு குத்தி அந்த மாதிரி பேசி அவனை வந்து அந்த ரேப் பண்ணவனை வந்து அவங்க வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தரங்கெட்டதனமாக பேசுகிறாங்க. சொல்லுங்கள், ஒரு பொண்ணே வந்து இன்னொரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுறது அப்படி தான் பேசுவாங்களா? அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரிங்க, அம்மா அப்பா 2 பேருமே தான் ஒரு குழந்தைக்கு பொறுப்பு, சரிங்களா? 2 பேருமே தான் கவனிச்சுக்கணும் குழந்தை எங்கே போகுது வருதுன்ட்டு. அம்மா மேலேயே எல்லா பழியும் தூக்கி போட்டு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டான்னு சொல்லலாமா? சொல்லுங்கள். வேலைக்கு போனால் கூட ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டியது, பொண்ணு எங்கே இருக்கா, எங்கே விளையாடிட்டு இருக்கா பாரு, போய் செக் பண்ணு எங்கே இருக்கான்ட்டு, இல்லை வீட்டில் கூட்டு வந்து வெயி அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா தானே வந்து கண்டிஷன் பண்ணி வைக்கணும். சொல்லுங்கள். ஒரு குழந்தை ஒன்று பிறக்குன்னா அப்பாவுக்கும் அதில் பங்கு இருக்குது, அம்மாவுக்கும் அதில் பங்கு இருக்குது. வெறும் அம்மாவை மட்டும் பிடிச்சி நீ மட்டும் தான் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா நம்ம? சொல்லுங்கள். இந்த நியூஸ்லாம் கேட்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அந்த காமுகனாச்சும் ஐயோ குழந்தைக்கு நம்ம சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போனோம், சாக்லேட் வாங்கி கொடுத்தோம், கூட்டின்னு போய் பத்திரமா வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சானா? ஒரு அந்த என்ன சொல்கிறது, பிஞ்சு உடம்புல எங்கடா அந்த அந்த என்ன சொல்கிறது, பிஞ்சு உடம்புல எதை தேடுற நீ? அந்த பிஞ்சு உடம்புல என்னதான் இருக்கும்? காம பசிக்கு வந்து அந்த குழந்தை உடம்புல என்னதான் இருக்குது? நீ தேடுறது எதுவுமே அந்த குழந்தையோட உடம்புல இல்லையே. ஏன் தேடுற? பிஞ்சு உடம்புல என்ன தேடுற? பேசக்கூட முடியலைங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. பிஞ்சு உடம்புல வந்து பிஞ்சு குழந்தை உடம்புல என்னங்க இருக்குது? என்ன தேடுறான் அந்த காமுக? அருவருப்பாக இருக்குங்க. இது மாதிரி நியூஸ் வந்து இனிமேல் நிஜமாக நடக்கவே கூடாதுங்க. இந்த நியூஸோட லாஸ்ட்டாக போயிடணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நிஜமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நியூஸுக்காக நான் இனிமேல் வீடியோ போடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே கூடாதுங்க. கடவுள் தாங்க துணையாக வந்து எல்லாரையும் பார்த்துக்கணும். இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க. சட்டங்கள் வந்து கடுமையாகணும்னு சொல்கிறோம். ஒரு வாட்டியாக அப்படி தான் சொல்கிறோம், ஆனால் கடுமையாக ஆகலை. வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு குழந்தைய இந்த மாதிரி ரேப் பண்ணி போடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் எதனா வருதுங்களா? இல்லை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எதனா ஒரு நியூஸ் வருதுங்களா? இல்லை நம்மளது வந்து தமிழ்நாடுன்றதுனால வெளிநாட்டு நியூஸ்லாம் நம்ம ஊருக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நியூஸ் நடந்தால் தானே வரும். நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நியூஸ்லாம் போடுறாங்க, எவ்வளோ நியூஸ் போடுறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து போகிறதே இல்லைங்களே. நான் டெய்லியும் தான் டிவி பார்க்குறேன், டெய்லி தான் நியூஸ் பார்க்குறேன், எல்லோரும் தான் பார்க்குறோம். காட்டு தீ பரவுதுன்னு போடுறாங்க, இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு எல்லாம் தான் போடுறாங்க.
இந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னு ஒன்று போகிறதில்ல. புருஷன் வந்து பொண்டாட்டியை கொலை பண்ணுறது, பொண்டாட்டி வந்து புருஷனை கொலை பண்ணுறது, என்னங்க இது எங்கே தான் போகுது? அந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வெளிநாட்டில் வந்து கேள்விப்படுறோமா நம்ம? வேணான்னா ஒருத்தர் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைனா வெளியே வந்துருங்க. ஊர் சொல்லுது, சமூகம் சொல்லுது, இது சொல்லுது, அது சொல்லுது, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துருங்க. சமூகத்து மேலே எல்லார் மேலேயும் பழி போடாதீங்க. கூட இருக்கிறவங்கள போட்டு சித்திரவதை பண்ணுறது, என்னங்க இதெல்லாம்? கேட்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, சங்கட்டமாக இருக்குங்க. நரகத்தில் வாழற மாதிரி இருக்குங்க, உலகத்தில் வாழற மாதிரி இல்லை. எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இந்த நியூஸை பற்றி என்னால் பேசவே முடியலைங்க. இதுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து குழந்தைய இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு நடக்கவே கூடாது. அதை புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைனா கூட புருஷன் பொண்டாட்டி வந்து அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதில் வந்து நான் வந்து தலையிட்டு கருத்து சொல்ல முடியாது. ஆனால் குழந்தைய இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. குழந்தை இந்த மாதிரி பண்ணதும் இல்லாமல் அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக அந்த அம்மாவை எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க 10 மாதம் சுமந்தாங்க ஒரு குழந்தைய பெற்று போடுறாங்க. அந்த குழந்தை சிரிக்கத்தை ரசிச்சிருப்பாங்க, அந்த குழந்தை அழுவத்தை பார்த்துருப்பாங்க, அந்த குழந்தை வந்து நல்லா பேசத்தை ரசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரசிச்சுட்டு அந்த குழந்தைய இழக்கணுன்னும் போது எவ்வளோ வலியாக இருக்குங்க அவங்களுக்கு. அவ்வளோ கேவலமாக அவங்கள பேசுவீங்க. ஒரு ஆறுதல் சொல்லனா கூட பரவாயில்லைங்க, காயப்படுத்தாமல் இருங்க மேலும் மேலும். சரிங்களா? நான் அந்த அம்மாவை விசாரிங்க, அவங்கள தான் நீங்கள் விசாரிக்கணும். அது திருட்டு கும்பல், அந்த குடும்பமே திருட்டு கும்பல், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அந்த கதைலாம் உங்களுக்கு எதுக்கு? அந்த குழந்தை எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சு அந்த எப்படி சித்திரவதை அனுபவிச்சு அந்த குழந்தை செத்துருக்கோம், அதை பற்றி யாருமே பேசலை. எவ்வளோ வலிச்சிருக்கோம் அந்த குழந்தைக்கு, அதை பற்றி பேசலை. சும்மா இப்படி பலான்னு ஓங்கி நம்மளை அடித்தாலே நம்மளுக்கு எப்படிங்க வலிக்குது? கொல்றது, கத்தி எடுத்து குத்துறது, எப்படிங்க அந்த வலியெலாம் எவ்வளோ வேதனைங்க அது. உயிரோடு இருக்கிறவங்கள வந்து கொலை பண்ணணுன்றது வந்து ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயங்க. சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறது, சின்ன குழந்தைங்க அது. பெரியவங்களாலே தாங்கிக்க முடியாது. சின்ன குழந்தை, பச்சை மண்ணுங்க, அது உடம்புல என்னங்க இருந்திருக்கும்? எலும்பை உடைக்கிற அளவுக்கு, எலும்பை உடைக்கிற அளவுக்கு, கழுத்தை திருப்புற அளவுக்கு, வாயை உடைக்கிற அளவுக்கு என்னதான் இருக்கோ. எனக்கு தண்ணியே வருதுங்க கண்லேருந்து. நிஜமாக நான் சொல்கிறேன் பாருங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. அதுக்குன்னே இருக்காங்க, அவங்கக்கிட்ட போங்க. சரிங்களா? இந்த மாதிரி அப்பாவி குழந்தைங்கள, நல்ல குடும்பத்து பெண்களெல்லாம் வந்து தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து எந்த குழந்தையுமே வந்து காம எண்ணத்தில் வந்து பார்க்காதீங்க. ஒரு பெண்ணை வந்து காம எண்ணத்தோடு பார்க்காதீங்க. காம எண்ணம் ஒரு பெண்ணு மேலே வரக்கூடாது எப்போவுமே. அவங்களும் நம்மளை மாதிரி அவ்வளோ நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே. நம்ம வந்து ஆம்பளை, அவங்க பொம்பளை, அவ்வளோதான் வித்தியாசன்றதை உணரணும் ஒவ்வொருத்தரும். காம உணர்வோடவே ஒருத்தரை பார்க்கக்கூடாது. சரி, பெரியவங்கள பார்க்குறதே தப்புங்க காம உணர்வோட. அந்த குழந்தைய எப்படிங்க காம உணர்வோட பார்க்குறான்? அது பச்சை மண், அது உடம்புல என்ன தேடுற நீ? என்ன தேடுற? கெட்சிச்சா? நீ தேடினது கெட்சிச்சா? உன் பசி அடங்குச்சா? உன் ஆத்திரம் அடங்குச்சா? சொல்லு. என்ன தலையெழுத்துங்க இதெல்லாம்.